அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்மோ அக்வா பம்ப் 1.5 HP ஓகேங்களா. இந்த டெக்ஸ்மோ அக்வா பம்ப் வந்து இங்கே வேலை செய்கிறவங்க யாரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பம்ப் வந்து ட்ரை ரன்னில் ஓட்டாங்க. ட்ரை ரன்னில் ஓட்டினோன்னு என்னென்னா இந்த எம்சிலு இந்த எம்டிஏலாம் பிரிஞ்சு போயிடுச்சு ஓகேங்களா. அந்த 1 inch எம்டிஏ ட்ரை ரன்னில் ஓட்டினோன்னே அதனால் என்னென்னா 4th floor வரைக்கும் ஏறின தண்ணி வந்து ரிட்டர்ன் வந்து பம்பு மோட்டருக்குள்ளே ஃபுல்லாக அதாவது மோட்டர் ஒயினிங் ஃபுல்லாக தண்ணி போய் மோட்டர் ஒயினிங் வந்து காலி ஆகிடுச்சு ஓகேங்களா. அதனால் என்னன்னா இதை வந்து நம்ம ரீவைண்டிங் பண்ணி எடுத்து வந்தோம். மீன்ஸ் இதை யார் சர்வீஸ் பார்க்குறாங்களோ அவங்ககிட்டே கொடுத்து வாங்கணும் ஓகேங்களா. இங்கே பாண்டியில் வந்து வேலாயுதம் ரீவைண்டிங் ஒர்க்ஸ் தான் சர்வீஸ் பார்க்குறவங்க, அதாவது டெக்ஸ்மோ அக்வா, டெக்ஸ்மோ டேரா இதுக்கெலாம் அவங்க தான் சர்வீஸ் பார்க்குறவங்க. அவங்ககிட்ட கொடுத்து நம்ம ரீவைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். வாரண்டியில் கிளைண்ட் ஆகாதுட்டாங்க, தண்ணி போயிடுச்சுன்றதால நம்ம ரீவைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த செக்ஷன் ஃப்ளான்ச் வாஷரும் போயிடுச்சு, இந்த வாஷரும் மாற்றிட்டோம். டெலிவரி ஃப்ளான்ச் வாஷரும் போயிடுச்சு, இந்த வாஷரும் மாற்றிட்டோம் ஓகேங்களா. மாற்றிட்டு அதேமாரி என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்கிற ஓப்பன் ஹோல் பம்புக்கு பதிலாக இங்கே உங்களுக்கு தெரியும் தொட்டிக்குள்ளே வந்து ஓப்பன் ஹோல் பம்பு போட வேண்டிய இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு போர்வெல் சம்மர்சிபிள் பம்பை போட்டு 1 HP ஓகேங்களா. அவசரத்துக்கு இந்தமாரி நமக்கு எப்படி சொல்லணும்னா ஒரு ஹரிசாண்டலாக வைக்காமல் ஒரு எப்படி சொல்லணும் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு தொட்டிலேருந்து தண்ணி வந்து நம்ம வந்து மேலே ஓவர் டேங்க்கு பம்பிங் பண்ணோம். ஆனால் இந்தமாரி பம்பை பண்ணக்கூடாது. நம்ம அவசரத்துக்கு இந்த பம்பு இருந்ததுன்றதால நம்ம உடனே ரெடி பண்ணி கொடுத்தோம் ஓகேங்களா. அதுக்கான ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து பாருங்கள், அதுக்கான 3 கோர் கேபிள் ஓகேங்களா. அதுக்கான ஸ்டார்டர் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டார்டர் ஓகேங்களா. இப்போ என்னென்னா இந்த பம்பை மட்டும் நம்ம என்னென்னா ரெடி பண்ணிட்டுன்றது இப்போ இந்த பம்பை லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா சப்ளை ஒயர் ஃபேஸு நியூட்ரல். இப்போ புதுசாக எர்த்துலாம் வந்து எர்த்து ஒயர் ஒரு ஒயர் போட்டாச்சு ஓகேங்களா. எர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து மோட்டருக்கான ஃபேஸு நியூட்ரல் ஓகேங்களா. இப்போ எர்த்தை வந்து நம்ம பாடியில் கொடுத்துருவோம், ஏதோ ஒரு இடத்துல பாடியில் கொடுத்தா போதுமானது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு டெலிவரி பைப்பு தான், 2 மோட்டர் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் பண்ணி தான் ப்ளம்பர் போட்டிருக்காங்க ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதேமாரி பாருங்கள், அதில் இன்கேஸ் வந்து போர்வெல் ஓப்பன் வெல் சம்மர்சிபிள் போட்டாலும் தொட்டியில் வைக்கிற சம்மர்சிபிள் பம்பு போட்டாலும் தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிற மாதிரி, இதில் வந்து போகிற தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆகாத இருக்கிற மாதிரியும் மேலே டேங்குக்கு போகிற தண்ணி ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு NRP வால்வு 1 inch போட்டாங்க. அதேமாதிரி எந்த பம்ப் வேணுமோ அந்த பம்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாரி டெலிவரி பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch பால் வால்வு ஒன்று போட்டாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே இப்போ தொட்டியில் போட்டுக்கிற போர்வெல் சம்மர்சிபிள் வந்து நம்ம ரன் பண்ணுறோன்றதுனால இந்த வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு மோனோ பிளாக் 1.5 HP இந்த வால்வு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹோட்டலில் மேனேஜராக இருக்கிறவர், நான் ஒவ்வொரு நாள் ஒரு பம்பை மாற்றி ஆன் பண்ணிக்கிறேன்றாரு. அதனால் என்னென்னா நம்ம இப்போ இந்த வால்வை ஆஃப் பண்ணிவிட்டு போர்டில் இருக்கிற சம்மர்சிபிள் பம்போட வால்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த மோனோ பிளாக் பம்போட வால்வு வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா. ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மோட்டர் தண்ணி இருக்குதான்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அது இல்லாமல் நம்பர் கரெக்டாக தான் போட்டிருக்காரு. இது என்னென்னா அவுட்டில் வந்து நம்ம தண்ணி வருதான்னு பார்க்குறதும் தண்ணி ஊற்றுறதுக்காகவும் ஒரு வால்வை தனியாக போட்டு தனியாக ஒரு பெண்டு போட்டு கொடுத்துட்டாரு, 1 inch பெண்டு போட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டருக்கான MCB ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓகேங்களா. அதனால் என்னென்னா நம்ம இதுக்கு ஒரு புதுசாக ஒரு MCB போட்டு இந்த 2 pole MCB கைட்டு அங்கே ஒரு சிங்கிள் போல் தான் போட போகிறோம். இந்த ஸ்டார்ட் இருக்கும் 6 amps. அதேமாதிரி இந்த மோட்டருக்கு ஒரு 6 amps MCB போட்டு விட்டு டேரெக்டாக MCB கண்ட்ரோலே மோட்டர் இருக்க போகிறோம். ஏன்னா MCB கண்ட்ரோலிங் ப்ரொடெக்டிங் டிவைஸ் தானே, இங்கே கண்ட்ரோலிங் டிவைஸாகவும் யூஸ் ஆகும், ப்ரொடெக்டிங் டிவைஸாகவும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட போகிறோம். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட ஃபேஸ் நியூட்ரல் ஓகேங்களா. எர்த்து இந்த ஒயர் பாருங்கள், இப்போ போட்ட ஒயர் இது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் காப்பர் ஒயர். இது வந்து மல்டி ஸ்டாண்டர்ட் காப்பர் ஒயர் ஓகேங்களா. போட்டு உங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணி காட்டிடுறேன். இல்லை இந்த லைன் என்னென்னு கேட்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கேபிள் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலுக்காக போட்டது. கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தலை எடுத்தது ரோவருக்கு பாருங்கள். இதுவும் டெலிஃபோன் லைன் தான், இதுவும் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் போட்டது தான். கண்ட்ரோலர் கொஞ்சம் நாளில் வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க. வைக்கும்போது அந்த வீடியோவும் சேர்த்து போகிறோம் ஓகேங்களா.